வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து தான் நான் பூரி சுடுறதுக்கு ஆரம்பித்தேன். எங்களுக்கு பூரிக்கு ஆயில் ஊற்றி சுடும்போது அது எல்லாமே ஒரு வேஸ்ட்டாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நிறைய யூடியூப் சேனலில் லிங்க்ல எல்லாம் பார்க்குறப்போ ஃப்ரை பண்ணுற ஆயிலை வந்து அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக அத்தனை ஆயிலையும் நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் வந்து யூஸ் பண்ணுறது தான் ஒரு டைம் வந்து அடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி பூரியை சின்ன சின்னதாக போட்டு சுடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்படிங்கிறப்ப ஆயில் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போனாலும் தெரியாது. கொஞ்சம் வந்துட்டு ஓகே கொஞ்சமாக தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி பூரி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பூரியும் நல்லா ப்ளஃபியாக தான் வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரீவியஸ் டைமாக பூரி சுடுறப்போ சொதப்பி விட்டுருச்சு எனக்கு. ஒவ்வொரு டைம் வந்து நல்லா வரும் பூரி, ஒவ்வொரு டைம் வந்து சொதப்பி விட்டுரும். வேக வேகமாக செய்கிறப்ப பூரி வந்து நல்ல ப்ளஃபியாக உப்பி வரும். ஆனால் நம்ம வந்து பொறுமையாக மாவு பிசைஞ்சு எல்லாம் பண்ணும்போது உப்பவே செய்யாது. அப்போ தான் பாருங்கள் வரும் கோவம் எனக்கு. மார்னிங் கிச்சனில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீனிங் தாங்க. அப் டு 11 ஓ கிளாக்குள்ளே நான் வந்து க்ளீனிங் வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிச்சனே பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும், புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணி வைக்கணும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால சோப்பு போட்டோம் அப்படின்னா அந்த பிளேட் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக ஆயிடுது. இல்லைனா எனக்கு வந்து கழுவ தெரியலையா என்னங்கிறது தெரியல. பட் லிக்விட் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து வெள்ளையாகாமல் இருக்குது. அதனால வந்துட்டு லிக்விட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் வந்து சோப்பு தான் வாங்கணும். எதனால் வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிருவேன். தம்பியை கூட்டிகிட்டு வர போனோம் அப்படின்னா நம்ம வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டி விட்டு அவனை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அப்புறம் வந்து அவனோட லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டி இருக்கும். போகிறப்பயே வந்துட்டு ஜிங்கை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எம்டியாக வச்சுட்டு போனால் தான் திரும்பி வர்றப்போ அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு அங்கே இடம் இருக்கும். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். அதனால் வந்து நம்ம அப்பப்போவே க்ளீன் பண்ணால் தான் வந்துட்டு கிச்சன் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ப்ளஸ் பூச்சி வந்து வராமல் இருக்கும். இப்போ வந்து இந்த பெங்களூரில் சின்ன சின்ன பயங்கரமாக இருக்குங்க. எதனாலனே தெரியல. சப்போஸ் நம்ம ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி ஒரு செகண்டு நம்ம வச்சுட்டு ஏமாந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ இருக்குது. அதனால அப்போதைக்கு அப்போவே வந்துட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வர்றதில்ல. அதனாலேயே ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே தொடச்சி வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு செய்கிறப்போ ரொம்ப சங்கடமாக இருந்தது. இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளேயே நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுதே அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் இது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மதியானம் நமக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மார்னிங் க்ளீன் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா தம்பி வந்ததுக்கப்புறம் ஃபுல் டே வேலை இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்குது. பட் இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. 12 ஓ கிளாக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்மளும் லஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் இந்த எடிட்டிங் வேலை, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுற வேலை எல்லாமே பார்ப்பேன். இப்போ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறது இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால சும்மா என்னோட கேமராவில் தான் எடுத்து போடுறேன். கேமரா இல்லை, கேமரா மொபைலில் தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். கேமரா என்னோட ஃபோன் பார்த்தீங்கன்னா நியர்பை 6000 ருபீஸ் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. நம்ம கேமரா குவாலிட்டிக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சரி ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போம், முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆரம்பித்தேன். பட் ஓகே, ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்துட்டு வியூஸே போகாது. ஒவ்வொரு நாளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ கொஞ்சம் வியூஸ் போகிறனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பார்ப்போம் நமக்கு எப்போ மானிட்டைசேஷன் கிடைக்கும்னு தெரியலை. பட் போராடாமல் எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். அரிசியும் சோளமும் ஊற போட்டிருந்தேன். கம்பும் வந்து சுத்தமாகவே காலி ஆயிடுச்சு. இந்த வாரம் போனால் கம்பு, சோளம் இது எல்லாமே வாங்கணும். அதனால் சரி இருக்கிறத வச்சு இந்த வாரம் மாவு அரைச்சி அதை ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் ரைஸும் இன்னொரு பாத்திரத்தில் சோளமும் போட்டு நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 8, 9, 10 மணி நேரம் ஊறணும் சோளமெல்லாம். அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா நைஸாக அரைப்படும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். கிரைண்டரும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். கிச்சன் கொஞ்சம் அடைஞ்சாப்படி தான் இருக்கும். 2 ஆளெல்லாம் நிற்க முடியாது, ஒரே ஆள் தான் நிற்க முடியும். அதனால் குட்டீஸ் இருக்கும்போது இந்த மாவரைக்கிற வேலையெல்லாம் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன்.
முடியாத பட்சம் அப்படிங்கிற டயத்தில் அரைச்சி தான் ஆகணும். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு காலையிலேயே மாவு அரைச்சி வச்சிருவேன். மாவு அரைக்க அவன் வந்துட்டு கையை உள்ளே விட்டு உழப்பிட்டே இருப்பான். அப்புறம் கீழே வச்சிருக்கோம் இல்லையா கிரைண்டரு, அவனுக்கு வந்துட்டு நம்மளால பாதுகாப்பு இருக்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே அரைச்சி வச்சிருவேன். மாவெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு துணி ஊற வைக்கிற வேலை இருந்தது. கையில தான் மோஸ்ட்லி துவைக்கிறது. இவன் வரலாம் நல்லா அழுக்காக்கி விட்டுறான். வீட்டில் வந்து வேலைக்கு போகிற துணியை மட்டும் ஆஃபீஸில் போட்டுட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு கையில் தான் துவைச்சிட்ருக்கேன். அதுதான் வந்து நல்லா இருக்குது. மிஷினில் போட்டால் அந்த அழுக்கு அப்படியே இருக்குது. நானும் ஏரியல் அந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் என்ன தான் லிக்விட் யூஸ் பண்ணாலும் நம்ம கையில் தேய்க்கிற ஒரு ஒரு சுத்தம் வந்து துணியில் வந்து கிடைக்கிறது இல்லை. என்னமோ மாதிரி ஸ்மெல் வருது. துணி எல்லாம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வந்துட்டு ஷோகேஸில் வந்துட்டு மணி பிளான்ட் நிறைய வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு மேலேயும் வந்துட்டு அந்த வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும், அந்த வேலையுமே இருந்தது. காலைல துவைச்ச துணி பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அது எல்லாமே அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போ மடிக்கிறதுன்னு தெரியல. மடித்தா எப்படியும் 1 ஹவர் ஆகும். எல்லாத்தையுமே அதே இடத்துல எடுத்து செட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் போயிடும். அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கேன். பாட்டு வந்து கேட்டால் தான் கொஞ்சமாவது ஒரு பிரிஸ்க் இருக்கும். நமக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் இருக்கும். கடன் பாட்டு போட்டுட்டு அந்த பாட்டை பாடிட்டே வந்துட்டு எல்லா வேலையுமே செஞ்சுருவேன். டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கு ரொட்டீனு. எப்படியோ எல்லா வேலையுமே ஒரு வழியாக முடிச்சாச்சுன்னு தான் சொல்லணும். மாவு அரைக்கிறது, ஹாலை க்ளீன் பண்ணுறது, பெட்ரூமை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே காலையில் 3 மணி நேரம் டைம் சரியாக இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் நமக்கும் வந்துட்டு சொல்லிக்கிறா அப்படி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் இருக்காங்க, போய் நியாயம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இங்கே இருக்காதுங்க. மோஸ்ட்லி யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நம்மளா பேசிக்கிட்டு நம்மளா ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அப்புறம் சரி நமக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், அதிலே ஒரு ஏர்னிங் வருமல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பாசிப்பயிறு ஊற வச்சுட்டு அண்ட் மதிய லஞ்சுக்காக துவரம்பருப்பு ரைஸும் போட்டுட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஊற வச்சுட்டேன். முன்னாடி ஹாலில் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கட்டியிருந்தேன். இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதனால இந்த ஸ்டாண்டு வந்து வெளியே தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டை உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுற பேண்ட்டு, நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெளியே போட்டு போவோம் இல்லையா ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. யாராவது வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மடன் இழுத்து பெட்ரூம்குள்ளே போட்டுறது. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்ட் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 11:40 ஆர் 45 இருக்கும். 12 பக்கம் தான் நான் வீட்டில் இருந்து கிளம்புறது. அரைச்சி வச்ச கிரைண்டரில் வந்து அந்த மாவு எல்லாமே அப்படியே ஒட்டி இருந்தது. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். ரொம்ப நேரம் கழித்து தான் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சஷுவையும் கூட்டிகிட்டு வரதுக்கு கிளம்பிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.